அதுக்கு அடுத்தபடியில போய் சொல்றாரு, இந்த பிதாவின் ஆவியை உடையவரும் பரிசுத்த ஆவியானவரை அளவில்லாமல் ஊற்றப்பட்டவருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்றது என்னன்னா, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அல்லேலூயா. என்னை பார்க்கிறவன் பிதாவை பார்க்கிறான். ஆனா ஒரே ஒரு காரியம் நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு மனுஷன் நல்லா தியானமா இருக்கும்போது அவனை சவுக்களை போட்டு அடிங்க, அவன் தியானம் இருந்துருவானா? திருப்பி அடிக்காம இருந்துருவானா? திருப்பி முறைக்காம இருந்துருவானா? அன்பினால நிறைந்திருக்கிற மனுஷன் மாத்திரம்தான் எந்த விதமான உடம்புல ஷேக் வந்தாலும் சரி, கத்தியில போட்டு வெட்டினாலும் சரி, அவன் எப்போதும் அன்புள்ளவனா இருப்பான். அல்லேலூயா. அதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்தாரு. ஜெருசலேம் வீதியில அவர் சிலுவையை சுமந்துட்டு போகும்போது அடி நடிக்கிறாங்க. அவருடைய தியானம், சிலுவையின் தியானம் ஒரு நாளும் களையவே இல்லை. அப்பவும் அவர் என்ன செய்யறாரு? பிதாவே, இவர்களுக்கு மன்னிச்சிருங்கயா, அவன் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறான் அப்படின்னு சொன்னார். அதுதான் உண்மையான தியானம், அதுதான் உண்மையான ஒப்பு கொடுக்கப்படுதல். ஆனா இன்னைக்கு இறைவனை தேடுறேன்னு சொல்லிட்டு குகைகளுக்கு ஓடுறாங்க, மலைகளுக்கு ஓடுறாங்க, குடிகளை நிறைய வளர்த்துக்கிறாங்க, என்னென்னவோ செய்யறாங்க. அவர்களுடைய நம்பிக்கை நல்லது, அவருடைய ஆசைகள் புனிதமானது, தேடலும் புனிதமானது. ஆனால் வழிகள் தான் மிகவும் மிகவும் வித்தியாசமானது. அந்த வழிகளில ஒரு நாளும் ஒரு காலம் இறைவனை அடைய முடியாது. இறைவனை அடையணும்னா, தேவனை அடையணும்னா, பிதாவை காணணும்னா, அது இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரை எல்லாமல் இறைவனை ஒருவனாலும் ஒரு காலம் அடைய முடியாது.